வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்படி ரவா உப்புமா செய்யறேன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க, செம டேஸ்டா இருக்கும். அதான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு சொல்றேன். இப்போ நான் ஒரு 200 கிராம்ல அரை கப்பு ரவை எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வதக்கிட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இன்னும் வெங்காயம் நல்லா வதங்கினாதான் நல்ல உப்புமா டேஸ்ட்டாக பொலன்னு இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரவையை அதோட சேர்த்து நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தாலும் வறுக்காத ரவையாக இருந்தாலும் ஒரு டைம் வறுத்துருங்க. வெங்காயத்தோடு சேர்த்து வறுத்தாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொலன்னு இருக்கும். நல்லா ரவையை வறுத்துட்டு நல்லா பாருங்கள், வெங்காயத்தோடு சேர்ந்து எப்படி தூளாக இருக்குது பாருங்கள். அந்த பதத்துக்கு வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சுட்டு அரை கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டு நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிச்சிட்டோன்னா அப்படியே நல்லா பொலன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நான் இறக்கிட்டு கப்பில் போட்டு தட்டில் வைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். வெங்காயம் நிறையா சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். ரவையும் நல்லா வறுத்தரணும். வறுத்துட்டா உப்புமா பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. ரவை உப்புமாலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த உப்புமா. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் சட்னியோடு இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.